வணக்கம். இந்த வீடியோ லெக்சரில் மெஷர்மெண்ட் ஆஃப் விஎஸ்டபிள்யூஆர் பற்றி தான் பார்க்க போகிறோம். விஎஸ்டபிள்யூஆர்னா என்ன அர்த்தம்? வோல்டேஜ் ஸ்டாண்டிங் வேவ் ரேஷியோ. So it is defined as the ratio of the magnitudes of the maximum voltage to the minimum voltage of the standing waves on the transmission line. So generally transmission line la எப்போ வந்து standing waves வரும்ன்றது நமக்கு தெரியும். When that impedance is not matched properly, impedance mismatchனால நமக்கு standing waves வந்து produce ஆகும். So இந்த standing wave analyze பண்றதுக்கான ஒரு important parameter தான் standing wave ratio. ஓகே, ஸோ இந்த ஸ்டாண்டிங் வேவ்ல இருந்து கிடைக்கக்கூடிய மேக்ஸிமம் வோல்டேஜ் டிவைடட் பை மினிமம் வோல்டேஜ் தான் ஸ்டாண்டிங் வேவ் ரேஷியோ. இந்த ரேஷியோ வந்து நம்ம மினிமைஸ் பண்ணாதான் we can achieve the maximum power transfer. ஓகே, ஸோ இப்போது இந்த ஸ்டாண்டிங் வேவ் ரேஷியோவை வந்து நம்ம எப்படி மெஷர் பண்ணலாம், என்னென்ன டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுறோன்றதை பார்க்கலாம். இந்த ஸ்டாண்டிங் வேவ் ரேஷியோ மட்டும் சம்டைம்ஸ் 2 மார்க்கில் கேட்பாங்க. ஓகே, விஎஸ்டபிள்யூஆர் எப்படி மென்ஷன் பண்ணுறோன்னா எஸ்ன்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த விஎஸ்டபிள்யூஆரை மெஷர் பண்ணுறதுக்கான டெக்னிக்ஸ் என்னென்ன இருக்குன்னா ஓப்பன் வயர்லைன் மெத்தட், கோஆக்சியல் கேபிள் மெத்தட், டைரக்ஷனல் கப்ளர் மெத்தட் அண்ட் ரிஃப்ளெக்டோமீட்டர் மெத்தட். ஸோ இந்த எல்லா மெத்தட்ஸ்லேயும் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம்னா மேக்ஸிமம் வோல்டேஜ் அண்ட் மினிமம் வோல்டேஜ், இந்த ரெண்டு வேல்யூவையும் ஃபைண்ட் அவுட் பண்ணி இதுக்கு ரேஷியோ எடுத்தோன்னா தட் இஸ் வாட் தட் விஎஸ்டபிள்யூஆர் வேல்யூ. ஸோ இந்த ரெண்டு வேல்யூ தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம், மேக்ஸிமம் அண்ட் மினிமம். ஜென்ரலாக ஸ்டாண்டிங் வேவ்ன்றது ஒரே ஒரு சைக்கிள் கிடையாது, இட் இஸ் அ கண்டினியூஸ் சைக்கிள். கரெக்டாக? ஸோ கண்டினியூஸ் சைனசாய்டல் சைக்கிளாக தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து கண்டினியூஸ் மேக்ஸசிவ் வி மேக்ஸ் எல்லாம் எடுத்து இதுக்கு ஒரு ஆவரேஜ் எடுப்போம். அதே மாதிரி வி மின்னோட வேல்யூஸ் எடுத்து இதுக்கு ஆவரேஜ் எடுத்து தென் வி கேன் ஃபைண்ட் அவுட் த விஎஸ்டபிள்யூஆர். ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன பார்க்க போகிறோம்னா ஓப்பன் வயர்லைன் மெத்தட். இட்ஸ் வெரி சிம்பிள் கான்செப்ட். ஸோ ஓப்பன் வயர்லைன் மெத்தட் அப்படின்னா என்னென்னா நார்மல் டிரான்ஸ்மிஷன் லைனை நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த நார்மல் டிரான்ஸ்மிஷன் லைனில் ஒரு சோர்ஸ் சைடு இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த டிரான்ஸ்மிஷன் லைனில் சிம்பிளாக ஒரு ஸ்லைடிங் கான்டாக்டில் இருக்கக்கூடிய ஒரு லைன் எடுத்துக்கிறோம். சிம்பிளாக என்ன பண்ணுறோன்னா ஒரு ஸ்லைடிங் கான்டாக்டோடு சேர்ந்து ஒரு வோல்ட் மீட்டரை அட்டாச் பண்ணிக்கிறோம். என்ன பண்ணுறோன்னா இந்த ஸ்லைடிங் கான்டாக்ட், ஸ்லைடிங்னா என்னது? மூவ் பண்ணக்கூடியது ஆன் த டிரான்ஸ்மிஷன் லைன். ஸோ இந்த ஸ்லைடிங் லைனை அப்படியே மூவ் பண்ணிட்டு வரோம். இந்த பாயிண்டில் என்ன வேல்யூ, ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு வேல்யூஸ் கிடைக்கும். நம்மளுக்கு வோல்ட் மீட்டர் வந்து காட்டும் இந்த டிரான்ஸ்மிஷன் லைனில் என்ன வேல்யூஸ் இருக்குது ஒவ்வொரு பாயிண்ட்லன்றது நம்மளுக்கு தெரியும். இந்த வோல்ட் மீட்டரில் எந்த இடத்துல மேக்ஸிமம் வோல்டேஜ் வருதோ அதை நோட் பண்ணிக்கிறோம், எந்த இடத்துல மினிமம் வோல்டேஜ் வருதோ அதை நோட் பண்ணிக்கிறோம். ஏன்னா ஒரு பீக்குக்கு போனதுக்கப்புறம், ஒரு மேக்ஸிமம் வோல்டேஜ் போனதுக்கப்புறம் அகெயின் அதோட வேல்யூ வந்து ரெடியூஸ் ஆகிட்டே வரும். ஒரு மினிமம் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் அது வந்து என்ன ஆகும், மேக்ஸிமம் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ எங்கே மேக்ஸிமம் வோல்டேஜ் வருது, எங்கே மினிமம் வோல்டேஜஸ் வருது அப்படின்றத இந்த கண்டினியூஸாக இந்த ஸ்லைடிங் லைனை மூவ் பண்ணி we can measure it and then we can take the average of this Vmax and average of the Vmin to get this VSWR value. புரியுதா? Similarly we can get the minimum value, average minimum value எடுத்து we can find out that VSWR. Okay, so second technique என்னன்னு எடுத்துட்டிங்கன்னா SWR for கோஆக்சியல் கேபிள். இப்போ ஒரு கோஆக்சியல் கேபிளுக்கு நம்ம எப்படி ஸ்டாண்டிங் வேவ் ரேஷியோ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஹியர் வி கேன் டேக் தட் ஜென்ரல் பிளாக் டயக்ராம் மாதிரி இருக்கு இல்லையா, ஒரு சிக்னல் சோர்ஸ் இருக்கும். ஸோ ஸ்லாட்டர் லைன் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். ஓகே, சிம்பிளாக ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். இந்த ஆன் த டாப் ஆஃப் திஸ் பாக்ஸ். ஓகே, ஸோ இது பாக்ஸ்ன்றது வந்து இட் கேன் பி அ கோஆக்சியல் கேபிள். இது வந்து ஒரு கோஆக்சியல் கேபிளாக இருக்கலாம், இல்லை ஒரு ஸ்ட்ரக்சராக இருக்கலாம். இப்போ மைக்ரோவேவ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக தெரியும். இது ஒரு வேவ் கைடில் வந்து மேலே ஒரு ப்ரோப் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, இந்த மாதிரி கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த ப்ரோப் வந்து நம்ம மூவ் பண்ணலாம், இந்த சைடு மூவ் பண்ணலாம், இந்த சைடு மூவ் பண்ணலாம். ஒரு ஸ்லாட்டட் லைன், அந்த இடத்துல ஸ்கேலும் இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இந்த மூவ் பண்ணுற இடத்துல ஸ்கேலும் இருக்கும். இந்த ஸ்லாட்டட் லைனில் இருக்க ப்ரோப்பை எடுத்துகிட்டு போய் நம்ம மீட்டரில் கனெக்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ மீட்டரில் கனெக்ட் பண்ணி we can measure that voltage maximum and voltage minimum. ஸோ இங்கே கோஆக்சியல் கேபிளை பொறுத்த வரைக்கும் இந்த வேல்யூஸை நம்ம எப்படி மெஷர் பண்ண போகிறோம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா சிம்பிளாக we can take this கோஆக்சியல் கேபிள். ஒரு கேபிள் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த கேபிளை எடுத்துகிட்டு ஸ்லாட் ஒரு ஓப்பன் கொடுத்து அந்த ஓப்பனில் வந்து ஒரு மூவபிள் ப்ரோப்பை வந்து கனெக்ட் பண்ணுறோம். ஸோ இப்போது இந்த ஸ்லாட் வந்து இங்கேருந்து மூவ் பண்ணும்போது ஒவ்வொரு இடத்துலையும் எவ்வளோ வோல்டேஜ் ரேஞ்சஸ் வந்து இங்கே பாஸ் ஆகிக்கிட்டு, ஒவ்வொரு இடத்துலையும் எவ்வளோ வோல்டேஜ் ரேஞ்சஸ் இருக்குன்றதை நம்மளுக்கு மீட்டரில் காமிச்சிட்டே இருக்கும். ஃப்ரம் தட் we can find out that voltage maximum, voltage minimum. Next method is directional coupler method. So directional coupler methodல என்ன பண்ணுறோம் அப்படின்னா we are going to use directional couplerன்ற ஒரு டிவைஸ் யூஸ் பண்ணுறோம். this is what the device. ஸோ இந்த டிவைஸ் எடுத்துட்டோம்னா ரெண்டு ஹோல் வந்து இங்கே இருக்கும், அதோட சேர்த்து 2 மீட்டர் வந்து இங்கே நம்ம யூஸ் பண்ணுறோம். ஒன் இஸ் ஃபார் ரிஃப்ளெக்டட் வோல்டேஜ், another ஒன் இஸ் ஃபார் இன்சிடென்ட் வோல்டேஜ். ஓகேவா? ஸோ this is the structure of directional coupler. இந்த directional coupler கோஆக்சியல் கேபிள் வந்து ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன், அதோட நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ ஹியர் we can have
two holes. ஓகேவா? ஸோ coaxial cableல ரெண்டு probe நம்ம யூஸ் பண்ணுறோம் X and Y. So one is for reflected wave measurement, another one is for incident wave measurement. Okay. So இந்த distance நம்ம எப்படி choose பண்ணுறோம்னா lambda by 4 distanceல we can make the holes. Okay. So this is what the coaxial structure. இதில் தான் நம்மளுக்கு wave வந்து propagate ஆக போகுது. So propagate ஆகும்போது so இதோட standing wave ratio தான் இப்போ நம்ம find out பண்ண போகிறோம் using this directional coupler method. So generally இன்னொரு ஃபார்முலா வந்து VSWR யூஸ் பண்ணுறோம். ஒரு ஃபார்முலா என்ன சொன்னோம்? Vmax by Vminimum. கரெக்டா? This is one formula. Another formula is here that SWR is equal to 1 plus K by 1 minus modulus of K. இந்த Kன்றது என்னன்னா ரிஃப்ளெக்ஷன் கோஎஃபிஷியன்ட். இந்த ரிஃப்ளெக்ஷன் கோஎஃபிஷியன்ட் எப்படி கண்டுபிடிப்போம்னு எடுத்துட்டிங்கன்னா K is equal to VR by Vn. இது another one formula. ஸோ இந்த next two ஸோ இந்த டைரெக்ஷனல் கப்ளரில் நம்ம இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ண போகிறோம் by using the reflected wave and incident wave. புரியுதா உங்களுக்கு? ஸோ என்ன பண்ணுறோன்னா இந்த டைரெக்ஷனல் கப்ளர் யூஸ் பண்ணி ஒரு சிக்னல் வந்து நம்ம அனுப்புகிறோம். அந்த சிக்னல் ப்ராப்பராக மேட்ச் ஆகலைன்னா ரிஃப்ளெக்ட் ஆகுது. இன்சிடென்ட்டும் ரிஃப்ளெக்டடும் சேர்ந்தது தான் ஸ்டாண்டிங் வேவ். கரெக்டா? ஸோ ஹியர் வி ஆர் கோயிங் டு மெஷர் த ரிஃப்ளெக்டட் வேவ் அண்ட் தட் இன்சிடென்ட் வேவ் டு ஃபைண்ட் அவுட் த ரிஃப்ளெக்ஷன் கோஎஃபிஷியன்ட். From that coefficient we can find out the standing wave ratio. So directional coupler concept is very important here to measure the standing wave ratio. So in a directional coupler method la enna use pandrom? A section of coaxial line with two holes in its outer sheet spaced by lambda by 4, and then the directional coupler is connected through this holes with the coaxial line. So அந்த hole மூலமா connect பண்றனால we can find out the incident and reflected voltage of that signals. Correcta? So here we can find out the reflection coefficient first and then substitute that value to SWR formula, that is equal to 1 plus K by 1 minus K, or we can say VI plus incident plus reflected wave divided by VI minus VR. So this is another one important concept. Okay. The last method is SWR measurements using reflectometer. So reflectometerல bridge circuit நம்ம யூஸ் பண்ணுறோம். So mainly to measure the incident voltage and reflected voltage of the transmission line. So here we can connect that voltmeter in between the bridge circuit. Okay va? So whenever this R1 is equal to R2, எப்போ இந்த R1 R2 balanced இருக்கோ the incident resistance value is equal to source resistance. We can find out the incident voltage. இது புரியுதா உங்களுக்கு? So இந்த bridge circuit concept யூஸ் பண்ணி we can obtain both reflected voltage and incident voltage. The same formula SWR, VSWR நம்ம எப்படி measure பண்ணலாம்? VSWR னு சொல்லலாம், SWR னு சொல்லலாம். ஓகேவா? That is equal to 1 plus reflection coefficient divided by 1 minus reflection coefficient, where this reflection coefficient is equal to what? That is equal to VR by VI. So the VR by VI நம்ம எப்படி எழுதலாம்னு எடுத்துட்டிங்கன்னா VI plus VR divided by VI minus VR. We can write like this. So in the formula use பண்ணி தான் we are going to find out this reflectometer concept. We are going to find out the SWR using reflectometer concept. புரியுதா எல்லாருக்கும்? Okay. So we can obtain the SWR value like this.